இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நம்மளுடைய சூழ்நிலையில் எந்த நேரத்தில் பயம் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம்னாலே ஒரு மனித பலனோ இல்லை ஒரு ஆயுதங்களினுடைய சக்தியோ கிடையாது. தேவனே நமக்கு கேடகமாக இருக்கிறார். நம்ம கூட யாரும் இப்போ நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கு நம்ம கூட யாரும் இருக்கிற மாதிரி தெரியாது, நம்ம தனியாளாக தான் தெரியும். ஆனால் தேவனுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அவர் அக்கினி மதிலாய் நம்மளை சூழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அற்புதமாக பாதுகாத்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் வராதப்போ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதிலிருந்து மீண்டு வந்து நம்ம வெளியே நிற்கும் போது தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி தப்பி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த சேதமும் வராமல் கர்த்தர் நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பார் அந்த பிரச்சனைகளுக்குள்ள உள்ளே இருந்து. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் கண்மணி போல காக்கிறவராக இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது, நான் தனியாக இருக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. எப்போவுமே கர்த்தர் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேடகமும் மிகப்பெரிய பலனுமாக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பாருங்கிற அந்த எண்ணம் இருதயத்தில் இருந்தாலே எதிரிகளுடைய எந்த விதமான ஒரு தீங்கான காரியங்களும் நம்மளை சேதப்படுத்தாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையில் இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்டவராக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அதனால தான் நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம். அநேகருக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.